அஸ்ஸலாமு அலைக்கும். பிசிக்ஸ் பாடத்தினுடைய 10வது யூனிட்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த பாடத்தில் முதலாவது கிளாஸ் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே முதலாவது கிளாஸாக நடந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இப்போ இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருடைய 3 பாட்டாக நம்ம என்ன செஞ்சது பிரித்து பார்த்துருந்தோம். மீளியல் தன்மை, அதாவது மீள்தன்மை, அடுத்தது பிசுக்குமை, அதே போல் பரப்பிழுவை அப்படின்னு சொல்லி 3ஆக நெஞ்சிருந்தோம், பிரித்து பார்த்துருந்தோம். அதில் முதலாவது பாடமாக வரக்கூடியது தான் மீளியல் தன்மை அல்லது மீள்தன்மை. ஸோ அதில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, மீள்தன்மை சம்மந்தமாக படிக்கிறதுக்கு முதல் மீள்தன்மையில் இருக்கக்கூடிய மீள்தன்மை லாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடியது, இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வேர்ட்ஸ், அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியக்குள்ள தான் நமக்கு இந்த பாடம் என்ன செய்யும், ஈஸியாக விளங்கும். ஸோ மீள்தன்மை சார்ந்தால் நீங்கள் எந்த ஒரு பாடம் படிக்க போகிறோன்னு சொன்னாலும் இதில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பாடம் என்ன செய்யும், ஈஸியாக விளங்கும். அடுத்தது நீங்கள் எஸ்ஏ பாட்டு எழுதக்குள்ளே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், உங்களோட பேப்பரில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது மீள்தன்மைங்கிறத முதலாவது வேர்ட். அதுக்கு முதல் விகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு இருக்கு. விகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொன்னால், புற விஷயம்னால ஒரு திரவியத்தில் வடிவத்தில் ஏற்பட மாற்றம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு திரவியம் அல்லது குறிப்பிட்ட ஒரு பொருளை நம்ம என்ன செய்வோம் எடுத்தோம்னு சொன்னால், நம்ம ஒரு கம்பி ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், அந்த கம்பிக்கு நாங்கள் ஒரு புறவிசை, அதாவது வெளியிலிருந்து நாங்கள் ஒரு விசையை கொடுக்கக்குள்ள இப்படி கொடுக்கலாம், எந்த திசையிலையோ சரி, நீங்கள் ஒரு விசையை கொடுக்கக்குள்ள அந்த விசையினால் அந்த பொருளில் வந்துட்டு ஒரு மாற்றம் ஒன்று நடந்தால், இப்போ சில பொருட்கள் வந்து மாற்றம் நடக்காது, பெரும்பாலான பொருட்களில், அதாவது மீள்தன்மை இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த மாற்றம் நிகழும். அதாவது லாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த மாற்றம் நிகழும். அப்படி நடக்கக்கூடிய அந்த மாற்றத்துக்கு நம்ம சொல்கிற பேர் தான் விகாரம். அது முதலாவது விஷயம். அடுத்தது தகைப்பு. தகைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பயாலஜிலாம் இல்லாட்டி ஓலவெல்லாம் தகைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். தகைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது, நாங்கள் ஒரு தாவரத்தை எடுக்கக்குள்ள இல்லாட்டி ஏதாவது ஒன்று எடுக்கக்குள்ள, ஒரு விலங்கை நம்ம எடுக்கக்குள்ள, அது வந்து என்னஞ்சிருக்கும் அப்படி சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருக்கக்கூடிய மாற்றம், அப்படி ஏதாவது வேறு அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இதுகளுக்கு எதிராக வந்து அது ஒரு என்ன செய்யும், அதில் தப்பித்துக்கொள்றதுக்காக அதை என்னஞ்சிருக்கும், ஒரு இயல்பை கொண்டிருக்கும். அதை நாங்கள் தகைப்பு அப்படி சொல்லி பார்த்துருப்போம். அதே விஷயந்தான் இங்கேயும். இப்போ ஒரு பொருளில் வந்து மாற்றம் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு விசையால் இதில் வந்துட்டு ஒரு நீழ்ச்சி, ஒரு சுருக்கம், இப்போ நான் சில விசையை இழுக்கிற மாதிரியும் கொடுக்கலாம் அல்லது தள்ளுற மாதிரி உள்நோக்கியும் கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலுமே அந்த பொருளில் மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தகைப்புங்கிறது அந்த விகாரம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக, அந்த விகாரத்துக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட பொருளால் வழங்கப்படுற தடை தான் தகைப்பு அப்படி சொல்லி என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். அப்போ இது தகைப்பு விகாரம் என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் பெறும் இழுவை விகாரம், இழுவை தகைப்பு. அது என்ன, அதுக்குரிய சமன்பாடுகள் எப்படி வரும்னு சொல்லி பின்னால் சில பார்த்துக்கொள்வோம். ஸோ இது விகாரம் தகைப்பு. அடுத்த இதில் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுவை விசை. அடுத்தது இழுவை விசை அல்லது நெருக்கல் விசை என்று சொல்லி சொல்லுவோம். இது இந்த பாடத்தில் ஃபுல்லாக வரும். அது என்ன இழுவை விசை, நெருக்கல் விசை. நம்ம கொடுக்குற இந்த விசைக்கு பேர் தான் என்ன, அதை நாங்கள் இழுக்கிற மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் அதை நாங்கள் இழுவை விசை என்று சொல்லியோம். நாங்கள் அதை சுருக்கிற மாதிரி இந்த பொருளுக்கு இப்படி உள்நோக்கி ஒரு விசையை கொடுப்ப மாதிரி இருந்துச்சு சொன்னால் அது வந்து நெருக்கல் விசையாகவும் என்ன செய்யும், எடுக்கப்படும். ஸோ விகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விசை தான் இழுவை விசை. உங்களுக்கு ஒரு நாள் பிசிக்ஸில் இந்த டெஃபினிஷனை வந்து கேட்க போகிறோம் இல்லை, இப்போ விகாரம் என்ன விளங்குறீங்கன்னு சொல்லி உங்களோட பிசிக்ஸில் ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சமன்பாடத்தை எழுதுரு, இழுவை விகாரம், அதுக்கு ஒரு சமன்பாடுங்க, அந்த சமன்பாட்டை நம்ம எழுதினா போதும். அதுதான் பிசிக்ஸில் எதிர்பார்க்குறேன்.
டெஃபினேஷன் ஒரு நாளுமே என்ன செய்யறல எழுதுகிற இல்லை. சரியா? ஸோ இதை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் இருக்கிற விஷயம் என்ன, இந்த வசந்தோங்கிற அர்த்தம் என்ன, இந்த ஒவ்வொரு வேர்ட்டும் வந்து என்னத்தை குறிக்குதுங்கிற விஷயம் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், தேவைப்படும். அப்போ இது விகாரம், தகைப்பு, இழுவை, விசை. அடுத்தது மீள்தன்மை. இதான் நம்மளோட பாடத்துடைய தலைப்பு, மீள்தன்மை. ஸோ இது மூணையும் வச்சு தான் நாங்கள் மீள்தன்மைன்னு சொல்லிச்சேன்னா என்ன அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் ஒரு பொறு விசையை கொடுக்கும், ஒரு புற விசையை கொடுக்கும். ஒரு புற விசையை கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு பொருள் என்ன செய்யும், விகாரம் அடையும். சில பொருட்கள் விகாரம் அடையாது, சில பொருட்கள் விகாரம் அடையும். அடுத்தடுத்து நவ்வாறு. அப்போ 3 வகையாக நீங்கள் ஒரு பொருட்களை பார்க்கணும். ஒன்று வந்து விகாரமே இல்லாத பொருள். நீங்கள் எவ்வளோதான் விசையை கொடுத்தாலும் அதில் ஆரம்ப நிலத்தோடு அது என்ன செய்யாது, மாறாது. ஆரம்ப நிலம்ங்கிறது அந்த பொருள் இருக்கக்கூடிய அதில் அமலான அந்த நீளம். நம்ம இழுக்கு விசையை கொடுக்கறது முதல் நீளம் என்னையோ அதுதான் இதில் ஆரம்ப நீளம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதில் நாங்கள் விசையை கொடுத்து நாங்கள் அதிகரிக்கும் சொன்னால் அதில் வர போகிறது விகாரம். சரியோ? இப்போ ஒன்று என்ன செய்யலாம், ஒரு பொருள் வந்து விகாரம் அடையலாம். நாங்கள் கொடுக்குற ஒரு விசையால் ஒரு பொருள் விகாரம் அடையலாம். இன்னொரு பக்கம் அது விகாரம் அடையாமல் இருக்கலாம். விகாரம் அடையலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்ற கதை இல்லை. ஏன்னா அது விகாரம் அடையாது, அதாவது மாற்றம் பெறாது. அப்போ அது விகாரம் அடையாத பொருட்கள். விகாரம் அடைகிற பொருட்களையும் 2 வகையான பொருட்கள் இக்கி. ஒன்று மீள்தன்மையான பொருட்கள், இன்னொன்று மீள்தன்மையற்ற பொருட்கள். அப்படி சொல்லிச்சேன்னா இப்போ நீங்கள் பிடிச்சி இழுத்தோடனே விகாரம் அடையும், அதாவது வடிவத்தில் மாற்றம் நடக்கும். நடந்த மாற்றம் திருப்பி நாங்கள் அந்த விசையை எடுத்ததுக்கு போகிறோம். இப்போ நான் கொடுக்குற விசைக்கு தானே, விட ரப்பர் பேண்ட் நாங்கள் ஒரு விசையை கொடுக்கோம், திருப்பி இந்த விசையை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த பொருள் வந்து அதில் ஆரம்ப வடிவத்தை அடையுமாக இருந்தால், ஆரம்ப வடிவத்தை திருப்பி அடையுமாக இருந்தால் அதை நம்ம சொல்லுவோம் மீள்தன்மையான பொருட்கள். மீள்தன்மையான பொருட்கள் இந்த நிலையை நாங்கள் சொல்கிறது மீள்தன்மைன்னு சொல்லுவோம். அதை ஒரு விசையை கொடுத்து விகாரம் அடைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த விசையை எடுத்து விட்டோம்னு சொன்னால், அகற்றி விட்டோம்னு சொன்னால், அது வந்து ஆரம்ப நிலை அடையுமாக இருந்தால் அதை சொல்லுவோம் மீள்தன்மை. அப்படி அந்த மீள்தன்மை அடையக்கூடிய பொருட்கள் நம்ம சொல்ல மீள்தன்மையுடைய பொருட்கள். சரியா? இன்னொரு வகையான பொருட்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க சொன்னால், நீங்கள் இழுத்தத்துக்கு பிறகு விசையை அகற்றினாலும் அது வந்து ஆரம்ப நிலத்தை என்ன செய்யாது, அடையாது. ஆரம்ப நிலத்தை அடையாது. மீள்தன்மை அடையாத பொருட்கள் உதாரணம் நம்ம கடையில் வாங்கக்கூடிய இந்த சிவிங்கியம். சரியா? அது வந்து என்ன செய்யாது. இப்போ நாங்கள் உதாரணம் கடையில் வாங்குகிற பபுள் கம் இருக்கு தானே, இந்த பபுள் கம் எடுத்து நாங்கள் ஒரு விசையை கொடுத்து நீட்டினோம்னு சொன்னால் அதை வந்து விசையில் என்ன செய்யும், மாற்றம் நடக்கும், அதோட வடிவத்தில் மாற்றம் நடக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யுது, விகாரம் இருக்கி. ஆனால் நீங்கள் அந்த விசையை எடுத்ததுக்கு பிறகு திருப்பி பழைய நிலைமைக்கு அடையாது. ஸோ அது வந்து மீள்தன்மை இல்லாத ஒரு பொருளாக என்ன செய்யும், அந்த இடத்துல கருதப்படும். இதுதான் இங்கே சொல்லப்படுற விஷயம். இப்போ இது வந்து எப்படி நடக்கும், இந்த இதுக்குரிய தன்மைகள் என்ன சொல்லி நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? இப்போ விசையை எடுத்து ஒரு விசையை கொடுக்கும், மெல்ல 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 அந்த விசையை நான் கூட்டிகிட்டே போகிறோம். நான் கொடுக்குற விசையை பருமனை மெல்ல 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 கூட்டிகிட்டு போகிறோம். அது கூட்டிகிட்டு போக 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 என்ன செய்யும், இதில் நடக்கக்கூடிய அந்த மாற்றம் என்ன நடக்கும், அந்த விசையை உடக்குள்ளே நடக்கும். இது சம்மந்தமாக பின்னால் என்ன செய்வோம், பார்த்துக்கொள்வோம். இப்போ நீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. நீழ்ச்சின்னு சொல்லிச்சுன்னா என்ன, நீழ்ச்சிங்கிறது ஒரு கம்பி எடுப்போம், அந்த கம்பியிலிருந்து நாங்கள் ஒரு விசையை கொடுக்கோம். இது வந்து ஆரம்ப நிலம் எல்லுன்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப நிலம் எல்லுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த விசையை கொடுக்கக்குள்ள இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செய்யும், எப்படி நீழ்ச்சி அடையும், நீழ்ச்சி அடையும். இந்த குறிப்பிட்ட தூரம் மாற்றம் கொண்டு வரும். இந்த மாற்றம் அதை நாங்கள் ஈன்று சொல்லி அந்த பாடத்தில் குறிப்போம், சிம்பிள் இ. அப்போ இந்த மாற்றம் இவ்வளோத்து நாங்கள் சொல்லுவோம் நீழ்ச்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லுவோம். சரி, நீழ்ச்சி நீழ்ச்சின்னு நம்ம சொல்லி கதைக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு முதல் இந்த விகாரத்தில் 3 வகைகள் போடப்பட்டிருக்கிற 3 தான். ஒன்று ஏகபரிமாண விகாரம், இருபரிமாண விகாரம், முப்பரிமாண விகாரம். அதில் பெருசாக அது ஒன்றுமே இல்லை. ஏகபரிமாணங்கிறது ஏகபரிமாணம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பியின் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இருபரிமாண விகாரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தகடு ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு தகடு ஒன்று எடுத்து அந்த தகட்டின் தொடலி வழியே
தொடலி வழியே நீங்கள் விசை கொடுக்கக்குள்ள, தகட்டின தொடலி வழியே விசை கொடுக்கக்குள்ள அதில் நீளத்தில் மட்டும் மாற்றம் படாமல் அதில் பரப்புலையும் சேர்ந்து என்ன செய்யும், மாற்றம் நடக்கும். ஸோ பரப்பளவில் மாற்றம் ஏற்படும் சொன்னால் அது வந்து இருபரிமாண விகாரம். முப்பரிமாணங்கிறது நம்ம கனவளவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுரமுகியோ இதை ஒன்றுண்ட கனவளவில் வந்து மாற்றம் ஏற்படுற மாதிரி ஒரு விகாரம் நடக்குமா இருந்தால் அது வந்து முப்பரிமாண விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதான இந்த ஏகபரிமாண விகாரம், இருபரிமாண விகாரம், முப்பரிமாண விகாரம். இப்போ இந்த நீள்ச்சி என்று சொல்லக்கூடிய எதில் ஏற்பட போதோ, இருபரிமாணம் முப்பரிமாணம் ரெண்டில் ஏற்பட்டாலும் ஏகபரிமாண விகாரத்தில் தான் மெயின் நம்ம நீள்ச்சிங்கிற விஷயத்தை கதைக்கப்படும். அது மட்டும் தான் செய்யும், ஒரு திசையில் வந்து அது வந்து அதிகரித்து கொண்டு வரப்போகுது. அப்போ ஏகபரிமாண விகாரம் நடக்கிற இடத்துல அதில் ஆரம்ப நீளமான எல்ல இருந்து ஏற்படக்கூடிய அதிகரிப்பு, நீளத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு தான் நீள்ச்சின்னு சொல்கிறது. அப்போ சுருக்கம்னு சொல்லி சொன்ன என்ன, சுருக்கம்ங்கிறது நாங்கள் இப்போ இழுவை விசை கொடுக்கக்குள்ள தான் நீள்ச்சி வரப்போகுது. நீள்ச்சி வந்து எப்போ வரப்போகுது, இழுவை விசை கொடுக்கக்குள்ள தான் நீள்ச்சி வரப்போகுது. நெருக்கல் விசை கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது உள்ளுக்கு தள்ளுற மாதிரி விசை ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ வரப்போது நீள்ச்சியா இல்லை, இப்போ வரப்போது சுருக்கம். ஸோ இதான் வந்து நீள்ச்சி, சுருக்கம், இழுவை விசை, நெருக்கல் விசை, மீள்தன்மை, தகைப்பு, விகாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது பேசிக்காக இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு இந்த பாடத்தில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் போவோம் ஹூக்கின் விதி. ஹூக்கின் விதி ஹூக்கின் விதிங்கிறது என்ன, சரியா? ஹூக்குன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானியால் இது சம்பந்தமாக என்ன செஞ்சு ஒரு விதி ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கினார். அவரால் சொல்கிற விஷயம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பி எடுப்போம், குறிப்பிட்ட கம்பி எடுப்போம். இந்த கம்பிக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு திசையில் வந்து விசையை கொடுக்கீங்க. இப்போ அதில் என்ன நடக்கும், இது ஒரு விகாரம் அடையக்கூடிய பொருளாக இருந்தால் விகாரம் அடையும், மெல்ல மெல்ல நிற்கும். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு விசை கொடுக்கீங்களோ, இப்போ 0 நியூட்டன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நீள்ச்சி ஒன்று வரும். 0 நியூட்டனுக்கு நீள்ச்சி வர போகிறல 1 நியூட்டன் விசையை கொடுக்கக்குள்ள, 1 நியூட்டன் விசையை கொடுக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நீள்ச்சி ஒன்று வரப்போகுது. அதை 2 நியூட்டன் அதிகரிக்கக்குள்ள E2, 3 நியூட்டன் அதிகரிக்கக்குள்ள E3. அப்போ இப்படி என்ன செய்யும், நீங்கள் ஒவ்வொரு விசை அதிகரிக்க 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 என்ன செய்யும், அந்த நீள்ச்சி வந்து கூடிக்கொண்டே போகும். E1 விட E2 பெருசி, E2 விட E3 பெருசி. ஸோ இதில் அந்த ஹூக் வந்து என்ன சொல்ல வரான்னு சொல்லி சொன்னால், அவர் விதி என்ன சொல்லுவோன்னு சொன்னால், நீ விசையை மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டு போகக்குள்ள அந்த நீள்ச்சியும் வந்து என்ன செய்யும், மெல்ல 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 அதிகரித்து கொண்டு வரும். சரியா? எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நேர்விகித சமனாக அதிகரிக்கும், நேர்விகித சமனாக அதிகரிக்கும். அப்போ அவர் சொல்ல வர விஷயம், விசை வந்து இந்த நீள்ச்சிக்கு நேர்விகித சமன் என்று அவர் சொல்ல வர்றார். நீங்கள் எவ்வளோக்கு விசையை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு நீள்ச்சி இருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் அதுக்குள்ளே வைக்கார், ஒரு கண்டிஷனை அவர் அதுக்குள்ளே வைக்கார். என்ன கண்டிஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விகித சம எல்லை, விகித சம எல்லைங்கிற ஒரு விஷயம். அதென்ன விகித சம எல்லை, விகித சம எல்லை என்று சொல்லி சொல்லுது. உண்மையாக விகித சம எல்லைன்னு என்னென்னு கேட்டால், ஹூக்கின் விதி செல்லுபடியாகிற எல்லை என்ன சொல்லுவோம். அந்த விகித சம எல்லை என்ன குறிக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கம்பியை வந்து நீட்டி நீட்டி வரக்குள்ள, ஒரு கம்பியை நீங்கள் நீட்டி நீட்டி வரக்குள்ள, விசையை கொடுத்து கொடுத்து நீட்டி நீட்டி எப்படியோ வரக்குள்ள ஒரு கட்டம் வரைக்கும் அது என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு கட்டம் வரைக்கும் அது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நீள்ச்சிக்கு நேர்விகித சமனாக அதிகரிக்கும். அதாவது விசையை கொடுக்குற அளவுக்கு நீள்ச்சியுமே என்ன செய்யும், அதிகரிக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு, அதாவது நல்லா விசை அதிகரித்து ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் விசையை கொடுக்கக்குள்ள அந்த நீள்ச்சி வந்து என்ன செய்யும் சொன்னால் இதுக்கு நேர்விகித சமனாக இருக்காது. அதாவது விசையை கூடையாக கொடுக்கக்குள்ள நீள்ச்சி குறைய வர மாதிரி இருக்கும். சரி, அது வந்து எந்த கண்டிஷன், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போகிறோம், அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும், அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும். அது அந்த குறிப்பிட்ட எல்லைங்கிறது ஒவ்வொரு கம்பிக்குமே அது என்ன செய்யும், ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசப்படும்.
அது எது இதில் சரியான புள்ளின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா, இதுதான் விகித சம எல்லை என்று சொல்லி நம்ம ஒரு கம்பி வச்சு கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் ஒவ்வொரு கம்பிக்குமே ஒரு குறிப்பிட்ட விகித சம எல்லை இருக்கும். ஸோ அந்த எல்லைக்குள்ள ஒரு கம்பி இருக்கக்குள்ள மட்டும் அந்த விசை வந்து நீழ்ச்சிக்கு நேர்விகித சமனாக இருக்கும் என்று சொல்லி ஹூக் வந்து சொன்னார். அதால் அவர் உருவாக்கிற அந்த சமன்பாடு தான் எஃப்ங்கிற இழுவை விசை, ங்கிறது நீழ்ச்சி. ஸோ எஃப் நேர்விகித சமன் இ அப்படி சொல்லி அவரே சொன்னார். நேர்விகித சமன் ஈன்னு சொல்லக்கூடியதிலிருந்து என்னென்ன சமன்பாடு உருவாக்கப்பட்டுச்சு, ஸோ அதை வச்சு எப்படி கணிப்புகள் செய்கிறேன்னு சொல்லி பின்னால் பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னும் சில எல்லைகள், ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பி சார்ந்தவனை கதைக்கக்குள்ள இன்னும் சில எல்லைகளை நாங்கள் என்ன செய்வோம், கதைப்போம். அதில் முதலாவது எல்லை பார்த்தோம் என்ன, அதான் ஆக முதல். இப்போ கம்பி நீண்டு ரெண்டு வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லை கம்பியை வந்து சரி, இது ஒரு கம்பின்னு எடுப்போம். இதோட ஆரம்ப நீளம் எல். இப்போ ஒரு விசையை கொடுத்து நம்ம இழுக்கக்குள்ள இவ்வளோ தூரம் ரெண்டு வைப்போம். அடுத்த ஒரு புள்ளி ஏங்கிற புள்ளி. இந்த புள்ளி இதை நாங்கள் விகித சம இல்லை, அது முதலாக வரப்போகுது விகித சம இல்லை. இந்த எல்லைக்குள்ள ஹூக்கின் விதி எப்போ என்ன செல்லுபடியாகும், எஃப் நேர்விதி சமன் இ என்று சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இழுக்கக்குள்ள இன்னொரு எல்லை ஒன்று வரும் பி. இந்த எல்லைக்கு செல்லுவாங்க பேர் வந்து மீள்தன்மை எல்லை. மீள்தன்மை எல்லைங்கிற என்னது குறிக்கின்னுச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தானே, ஒரு பொருளுக்கு நாங்கள் ஒரு விசையை கொடுத்தோ அது நீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகோ அந்த விசையை நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொன்னால் அது வந்து திருப்பி என்ன செய்யும், பழைய நிலைக்கு அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்குத்தான், ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்குத்தான் அது என்ன செய்யும், ஆரம்ப நிலையை அடையும். இந்த குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு நீங்கள் அந்த கம்பியை பிடிச்சி இழுத்துங்கன்னு சொன்னால், அல்லது அந்த ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு லாஸ்டிக் நாடா, இப்போ லாஸ்டிக் நாடா இல்லை உதாரணம், லாஸ்டிக் நாடா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இழுக்கலாம், இழுத்து விட்டால் பழைய நிலைக்கு வரும். இன்னும் இழுக்க பழைய நிலைமைக்கு வரும். குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு இழுத்தீங்கன்னு சொன்னால் அது பழைய நிலைக்கு வராது, அப்படியே நெஞ்சிடும் நீண்ட மாதிரி கிடக்கும். சரியா, ஸோ அந்த புள்ளி அதை நாங்கள் சொல்லுவோம் மீள்தன்மை எல்லை, அதான் பி. அது வந்து விகித சம எல்லைக்கு பிறகு தான் வரும், விகித சம எல்லை பிறகு தான் மீள்தன்மை எல்லை வரும். அப்போ மீள்தன்மை எல்லையை தாண்டிச்சுன்னு சொன்னால் நம்ம கொடுக்குற விசையால் அதில் ஏற்படுற நீழ்ச்சி ஈ வந்து விகித சம எல்லையை தாண்டிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த விசையை எடுத்தீங்கன்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட விசை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பழைய நிலையை அடையாது, ஆரம்ப நிலையை என்ன செய்யாது, அடையாமல் எந்த இடத்துல விசை இப்போ இவ்வளோ தூரம் இழுப்பு வைப்போம், இவ்வளோ தூரம் இழுத்து போட்டு விடத்தை நீங்கள் விசையை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து விடத்தை தான் நிற்கும், பழைய நிலைக்கு வராது. இல்லை கொஞ்சம் குறையலாம், பட் பழைய நிலைக்கு என்ன செய்யாது, வராது, பழைய நிலைக்கு வராது. அப்போ அந்த குறிப்பிட்ட இடம் இதுக்கே பழைய நிலை வெறும்பறைக்கான அந்த இடம் அதான் மீள்தன்மை எல்லைன்னு சொல்கிறோம். மீள்தன்மை எல்லைக்கு உள்ளே தான் விகித சம எல்லை இருக்கு, அதை கவனத்தில் வைங்க. ஏன்னா விகித சம எல்லை வரைக்கும் என்னது பிரச்சனையே இல்லை, எஃப் வந்து நேர்வித சமனாக இருக்கும், அதோட பழைய நிலைமைக்கும் பெறும். ஏக்கு பொறவு என்ன டிஃப்ரெண்ட், பொருள் வந்து பழைய நிலைக்கு அடையும், ஆனால் இந்த ஏ டு பி இந்த காலப்பகுதியில், அதாவது இந்த இடைவெளி இதுக்குள்ள இருக்கிற நீழ்ச்சியில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஹூக்கின் விதிக்கு கட்டுப்படாது, அதாவது இந்த கட்டத்தில் எஃப் வந்து நேர்வித சமன். அப்போ இதுக்கு பொறவு இந்த ஏக்கு பொறவு எஃப் வந்து ஈக்கு நேர்வித சமனாக இருக்காது, ஏக்கு பொறவு. பிக்கு பொறவு இன்னும் கொஞ்சம் புள்ளிகள் வரும், பிக்கு பொறவு அந்த பொருள் வந்து என்ன செய்யாது, பழைய நிலையை அடையாது, அவ்வளோதான். அடுத்த புள்ளி தான் இலகு நிலை. சரி, இலகு நிலைங்கிறதும் அது கிட்டத்தட்ட மீள்தன்மை எல்லை வேற, இலகு நிலை வேற. இப்போ இலகு நிலை என்று சொல்கிறது இப்போ நீங்கள் இந்த கம்பியை வந்து இழுத்ததுக்கு போகிறோம் அது நல்லா வந்து நைஸ் ஆகும், அந்த நைஸ் ஆகிற ஒரு இடம் தான் இலகு நிலை அப்படி சொல்ல. இது வந்துட்டு பிக்கு போகிறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யும், அந்த இலகு நிலை அப்படி சொல்லி ஒரு புள்ளி ஒன்று வரும். அதுக்கு பிறகு உடை தகைப்பு அப்படின்னு சொல்லி உடமைக்கும் அதை என்ன சொன்னால் அது டிங்கிற ஒரு புள்ளி. அதுக்கு பிறகு இலகு நிலைக்கு பிறகு நீங்கள் இன்னும் இழுத்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் விகாரம், இதுக்கு மேலே விகாரம் இல்லைங்கிற ஒரு நிலை ஒன்று வரும். இதுக்கு மேலே அது விகாரம் அடைய இயலாங்கிற ஒரு நிலை ஒன்று வரும்னு சொன்னால் அது வந்து நம்ம சொல்லுவோம் உடை தகைப்பு புள்ளின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும்,
இந்த கம்பி வந்து அருந்து போயிடும். அப்படி அருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அருந்து போகிற இடத்துல நம்ம சொல்கிறது உடை புள்ளி அப்படின்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பக்கத்தில் வகைய புள்ளிகள் தான் இந்த உடை தகைப்பு உடை புள்ளி எல்லாம். ஸோ உடை தகைப்புன்னு சொல்கிறது உச்சமாக விகாரம் அடைஞ்சிருக்கிற நிலை. உடை புள்ளிங்கிறது கம்பி இதுக்கு அப்புறம் உடைஞ்சிரும்ங்கிற ஒரு நிலை தான் உடை புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு கிராஃபும் இருக்கி. ஸோ அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். அடுத்த இன்னும் 2 விஷயம். ஒன்று இழுவை தகைப்பு, இன்னொன்று இழுவை விகாரம். இழுவை தகைப்பும் இழுவை விகாரமும். இழுவை தகைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, இழுவை விகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன. இழுவை தகைப்புன்னு சொல்லி சொல்கிறது இப்போ இந்த இழுவை விசை இருக்கு தானே, இழுவை விசை நம்ம கொடுக்குற இழுவை விசை, இது ஒரு குறிப்பிட்ட கம்பி, இதுக்கு ஒரு குறுக்கோட்டு பரப்பு இருக்கும். ஏன்னு சொல்லி குறுக்கோட்டு பரப்பு ஒன்று இருக்கும். நாங்கள் விசையை வந்து இப்படி பிடிச்சி இழுப்போம். இது எஃப்ங்கிற விசை. ஸோ குறிப்பிட்ட ஒரு குறுக்கோட்டு பரப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு குறுக்கோட்டு பரப்புக்கும் நாங்கள் விசையை வந்து இப்படி பிடிச்சி இழுப்போம். இது எஃப்ங்கிற விசை. ஸோ குறிப்பிட்ட ஒரு குறுக்கோட்டு பரப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓரளவு குறுக்கோட்டு பரப்புக்கும் கொடுக்கப்படுற விசை தான் இழுவை தகைப்பு. அப்படின்னா சமன்பாடு எப்படி வரப்போகுது, எஃப் கீழே ஏ இழுவை விசை, அதுக்கு கீழே குறுக்குவெட்டு பரப்பு. இழுவை விசைங்கிறது அலகு வந்து நியூட்டன், விசை குறுக்குவெட்டு பரப்புக்கு மீட்டர் வர்க்கம். ஸோ நியூட்டன் மீட்டர் -2 என்று சொல்லி இதில் அழகு என்ன செய்ய போகுது வரப்போகுதோ. ஸோ இழுவை தகைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓரளவு குறுக்குவெட்டு பரப்புக்கோ எவ்வளோக்கு விசை தொழிற்பட்டுச்சு, அதாவது எஃப்ஐ குறுக்கோட்டு பரப்பால் பிரிக்கணும். இதை இழுவை தகைப்புன்னு சொல்லுவோம். இழுவை விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ ஒரு கம்பி, அதாவது இதில் நீளம் வந்து எல் ஆரம்ப நீளம், இதில் ஏற்படுற நீழ்ச்சி வந்து ஈன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஆரம்ப நீளம் எல்லுக்கு ஏற்பட்ட நீழ்ச்சி தான் இ. ஓரளவு நீளத்தில் ஏற்படுற நீழ்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டால் அப்போ எப்படி சொல்லணும், நீழ்ச்சி ஈன்னு சொன்னால் ஓரளவு நீளத்தால் பிரிக்கணும். ஸோ ஓரளவு நீளத்தில் ஏற்படுற நீழ்ச்சியை நம்ம சொல்லுவோம் இழுவை விகாரம்னு சொல்லுவோம். இதுக்கு அலகு இருக்கான்னு கேட்டால் அலகு இல்லை. ஏன்டா நீழ்ச்சிக்கும் அலகு வந்து மீட்டர் தான், ஆரம்ப நீளத்துக்கும் அலகு வந்து மீட்டர் தான், எஸ்ஐ அலகு. ஸோ 2 பட்டு பட்டுரும். ஸோ அதுக்கு வந்து அலகு இல்லை இழுவை விகாரத்துக்கு. இழுவை தகைப்புக்கும் நியூட்டன் மீட்டர் -2 உண்டு, ஒரு அலகு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து இழுவை தகைப்பும் இழுவை விகாரமும். ஸோ உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தகைப்புண்டா என்ன, விகாரம்டா என்ன, இழுவை விசை, மீள்தன்மை, நீழ்ச்சி, ஹூக்கின் விதி, அந்த ஒவ்வொரு புள்ளிகள், மீள்தன்மை எல்லைண்டா என்ன, இலகு நிலை என்ன, உடை தகைப்பு உடை புள்ளி, இழுவை தகைப்புண்டா என்ன, இழுவை விகாரம்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஹூக்கின் விதி பார்த்துருந்தோம். ஹூக்கின் விதி என்ன சொல்ல வந்துச்சு, எஃப் நேர் விதி சமன் இ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தந்துச்சு. இப்போ இந்த நாங்கள் சமன்பாடாக மாற்றுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு மாறிலியை நாங்கள் சேர்த்தா இதை சமன்பாட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே பரிசோதனை ரீதியாக சேர்க்கப்பட்ட அந்த மாறிலி கே. இந்த கே இங்கே இதுக்கு பேர் என்ன, அப்போ எஃப் சமன் கேஇ, எஃப் சமன் எம்ஏங்கிறத போல் இங்கே ஒரு சமன்பாடு எஃப் சமன் கேஇ. அப்போ எஃப் சமன் கேஇ, இப்போ கேங்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா கேங்கிறத நம்ம சொல்லுவோம் விசை மாறிலி. இந்த விசை மாறிலியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நிறைய இருக்கு. விசை மாறிலியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை நாங்கள் விசை மாறிலின்னு சொல்லுவோம். இதான் சமன்பாடு. நீங்கள் கேள்வி செய்கிறதுக்கு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு சமன்பாடு எஃப் சமன் கேஇ. எஃப் சமன் கேஇ. அடுத்து இன்னொரு முக்கியமான சமன்பாடை பார்ப்போம். அதில் ஒரு விஷயம் கொண்டு வரும், யங்கின் மட்டு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல யங்கின் மட்டுங்கிற ஒரு புது வேர்ட். ஸோ யங்கின் மட்டு. அப்போ யங்கின் மட்டு என்று சொல்கிறது அதுக்கு குறியீடு வந்து ஈண்டு செல்லியும் குறிக்கிற, அல்லது இப்படி வைண்டு செல்லியும்
குறிக்கிறேன். ஸோ எதை குறித்தாலும் ஓகே. நம்ம இதில் ஈயை யூஸ் பண்ணுவோம். ஈன்னு சொல்லி அங்கின் மட்டும் என்ன செய்ய இயலும், சொல்ல இயலும். ஸோ ஏற்கனவே நான் பார்த்த சமன்பாடை பார்ப்போம். முதலாவது நான் பார்த்துருந்தேன் இழுவை தகைப்பு. இழுவை தகைப்பு சரி, இழுவை தகைப்பு எஃப் இங்கில் ஏன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இழுவை விகாரம், இழுவை விகாரம் இங்கில் எல்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ எஃப் சமன் கேஇஏ போல, எஃப் சமன் கேஇஏ போல இந்த இழுவை தகைப்பு இழுவை விகாரம் இதுக்கிடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எஃப் நேர்வு சமன் ஈங்கிறத போல் எஃப் இங்கில் ஏ நேர்வு சமன் எல்லுன்னு சொல்லி வரும். ஸோ இதை சமன்படுத்துகிற அந்த மாறிலி தான் இ, யங்கின் மட்டு. சமப்படுத்துகிற மாதிரி தான் யங்கின் மட்டு. ஸோ இந்த சமன்பாடு எப்படி வரும், இழுவை தகைப்பு சமன், இழுவை தகைப்பு சமன் ஈதர இழுவை விகாரம், இழுவை விகாரம்னு சொல்லி வரப்போகுது. இதுலேருந்து யங்கின் மட்டுக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னால் எல் வந்து அங்கே போகும், இ வந்து கீழே வரும். ஸோ இ சமன் எஃப்எல் இங்கில் ஏஇ என்று சொல்லி வரப்போகுது. இதுதான் யங்கின் மட்டுக்கான சமன்பாடு நெருகி இ சமன் எஃப்எல் இங்கில் ஏஇ. ஸோ இதில் இருந்து நம்ம இன்னொரு சமன்பாடு எடுக்க போகிறோம், கேக்கான சமன்பாடு. கேக்கான சமன்பாடு அதை எப்படி எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யங்கின் மட்டுக்குற சமன்பாடு ஓகே. ஸோ நான் அந்த இடத்த அழிக்கேன். இப்போ இதிலிருந்து இந்த ஏயை நம்ம இங்கே அளவு கொண்டு போகும், மற்ற பாகம் கொண்டு போகும். ஸோ எப்படி வரப்போகுது, இ ஏ எல் இன்னு சொல்லி வரப்போகுது. நமக்கு தெரியும் எஃப் சமன் கேஇன்னு சொல்லி. அப்போ இது வந்து எஃப், இவ்வளோதுக்கு பதிலாக கேயை போடலாம், இங்கே அதே இ வந்து வரப்போகுது. ஸோ கே சமன் என்ன வரப்போகுது, அப்போ கே சமன் ஏஇ எல் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரி, அப்போ இது வந்து கேக்கும் யங்கின் மட்டுக்குமான தொடர்பு. அப்போ இதிலிருந்து இந்த ஒவ்வொன்றும் தங்கியுள்ள காரணிகள் என்னென்ன. இப்போ உதாரணமாக யங்கின் மட்டு தங்கியுள்ள காரணி, யங்கின் மட்டு ஒரே ஒரு விஷயத்தில் தான் தங்கியிருக்கும். யங்கின் மட்டு ஒரே ஒரு விஷயத்தில் தங்கியிருக்கும், அதுதான் கம்பி ஆக்கப்பட்ட திரவியம். எந்த திரவியத்தால் கம்பி ஆக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து, சரியா, செப்பு கம்பியா இரும்பு கம்பியாங்கிறத பொறுத்து தான் யங்கின் மட்டு தீர்மானிக்கப்படும். ஸோ யங்கின் மட்டு அதில் மட்டும்தான் தங்கியிருக்கும், வேறு எதுலேயுமே தங்கியிருக்காது. ஆனால் விசை மாறிலி அப்படி இல்லை. விசை மாறிலி யங்கின் மட்டில் தங்கியிருக்கும், இதில் இந்த சமன்பாட்டை பதம் வழங்கும், யங்கின் மட்டில் தங்கியிருக்கும், இதை குறுக்கோட்டு பரப்புல தங்கியிருக்கும், இதில் நீளத்திலையும் இணைஞ்சிருக்கும் தங்கியிருக்கும், ஆரம்ப நீளத்திலையும். ஸோ கம்பியின் ஆரம்ப நீளத்தில் தங்கியிருக்கும், கம்பியின் குறுக்கோட்டு பரப்பு தங்கியிருக்கும், யங்கின் மட்டு அதாவது கம்பியாக்கப்பட்ட திரவியம், இந்த மூணுலேயுமே விசை மாறிலி தங்கியிருக்கும். ஆனால் நீட்சி எதிரில் தங்கியிருக்கும், இதில் ஏற்பட நீட்சி, நீட்சியில் தங்கியிருக்கும். எக்ஸ்ட்ரா இன்னொரு அலுப்பரப்புறார், அவரார் இப்போ நீட்சி. நீங்கள் எந்த சமன்பாட்டில் இருந்தே பார்க்கலாம், அதை இழுவை தகைப்பு அந்த சமன்பாட்டில் இருந்து ஈக்குற சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போதோ, எஃப்எல் ஏஇ இன்று வரப்போகுது. ஸோ யங்கின் மட்டில் தங்கியிருக்கும், குறுக்கோட்டு பரப்பு தங்கியிருக்கும், ஆரம்ப தங்கியிருக்கும், எக்ஸ்ட்ரா விசையிலையும் தங்கியிருக்கும். ஸோ நீட்சி வந்து இந்த மூணு விசையிலையும் தங்கியிருக்கிறதோட எக்ஸ்ட்ரா கம்பியில் நம்ம பிரிவத்த விசை எவ்வளோங்கிறதே நெஞ்சிருக்கும் தங்கியிருக்கும். ஸோ இவ்வளோ வந்து இது ஒவ்வொன்றுமே தங்கியுள்ள காரணிகள். இந்த கடைசி வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, இது என்ன போட்டிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட யங்கின் மட்டும் இழுவை தகைப்பு அமுக்கமும், அதாவது அமுக்கத்தின் அழகு என்ன, அமுக்கங்கிறதும் விசைங்கில் பரப்பு, அப்போ நியூட்டன் மீட்டர் -2 தான் பரப்போகுது. இழுவை தகைப்பு பார்த்தும் நியூட்டன் மீட்டர் -2. யங்கின் மட்டுக்கு அழகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கின் மட்டுக்குரிய சமன்பாடு இ சமன் எஃப் எல் ஏஇ. இதில் இந்த எல்லுக்கும் ஈக்கும் உரிய அலகு வந்து இல்லை, வெட்டுப்பட்டுரும். ஸோ எஃப்க்கு மேய்க்குமான அதே அலகு தான் யங்கின் மட்டுக்கு வரப்போகுது. ஸோ நியூட்டன் மீட்டர் -2. ஸோ யங்கின் மட்டுக்கும் இழுவை தகைப்புக்கும் அமுக்கத்துக்கும் ஒரே அலகு என்ன செய்யும், வரும், நியூட்டன் மீட்டர் -2. ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஒவ்வொரு சொற்களுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியும், அது ஹூக்கின் விதி. ஹூக்கின் விதி என்ன சொல்ல வருகுது
அப்படின்னு சொல்லியும் இந்த ஹூக்கிங் விதியிலிருந்து பெறப்பட்ட சமன்பாடு எஃப் சமன் கேஇ, அதை இழுவை தகை போய் அங்கின் மட்டு அதுக்குரிய சமன்பாடு. அடுத்தது வந்து விசை மாறிலிக்கும் தங்கின் மட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு இதுகள் வந்து நெஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை இந்த இதில் சொன்ன இந்த புள்ளிகள், ஒவ்வொரு புள்ளிகள் சொன்ன விகித சமயல்லை மீள்தன்மையில சொல்லி சில புள்ளிகள் சொன்னேன், அந்த புள்ளிகள் என்னங்கிற ஒரு விளக்கமும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் இது சம்மந்தப்பட்ட வரைவுகள், அதை தொண்டு பாஸ் பேப்பரில் வந்த சில கொஷன்ஸ், அதைகளை சில பார்த்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.